இந்த கல்யாணம் மட்டும் நடந்துச்சுன்னா காயத்ரி மேல இருக்கிற களங்கம் நீங்கிடும். அண்ணாமலையும் அவளை ஏத்துக்குவார். நம்ம ரெண்டு குடும்பத்துக்குள்ளேயும் உறவு நீடிக்கும். உண்மைதான்ப்பா. காயத்ரியோட நினைப்பு என்னைக்குமே மனசுல இருக்குப்பா. ஆனா அவ சம்மதம் இல்லாம நான் எந்த முடிவு எடுக்கிற மாதிரி இல்லப்பா. அவ சம்மதிச்சானா முழு மனசோட பின்னாடி எந்த சந்தேகமும் படமாட்டேன்னு நம்பிக்கையோட நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க தயாரா? அப்பா நான் தான் முதலே அவ மேல எந்த சந்தேகமும் இல்லைன்னு சொல்லிட்டேனே. அவ ஒத்துக்கிட்டா நான் சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கிறப்பா. இது போதும்டா, நான் பேசிக்கிறேன். இல்ல, எனக்கு இதுல சம்மதம் இல்ல. ஓ சம்மதத்தை யாரு கேட்டா? குமார், நான் சொல்றது கேளுப்பா. ஊர்ல பேர் கெட்டு போன பொண்ணு நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வை. அப்புறம் நாளைக்கு உனக்கு தாண்டா நிம்மதி கெட்டு போகும். அதனால அவசரப்பட்டு நீ தப்பு பண்ணிடாதடா. அம்மா மன்னிச்சிரு, இந்த விஷயத்துல நான் பேச்சு கேட்கற மாதிரி இல்ல. அட பாவி. ரேணுகா, 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 அழாதம்மா. சொன்னா கேளு, அழாத. ரேணுகா, ரேணுகா, அழாதம்மா. இப்போது அவனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டமே சந்தோஷப்படு. கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிஞ்சிருந்தா உன் வாழ்க்கையிலுமா நாசமா போயிருக்கும். யார் செஞ்ச புண்ணியமோ கையும் களவுமா மாட்டான். அவன் உன்னை விரும்பலம்மா, உன்கிட்ட இருக்கிற பணத்தை தான் விரும்பி இருக்கிறான். பணத்தை விரும்பாதவனா இருந்திருந்தா உனக்கே தெரியாம உன்னை தூக்கிட்டு போய் திருட்டு கல்யாணம் பண்ண நினைச்சிருப்பானா? அவன் பண்ண பிராடு வேலைக்கு அவங்க பாட்டியை தவிர அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாருமே சப்போர்ட் வேற. நல்ல குடும்பத்தில் இருக்கிறவங்க செய்யற வேலையா இது. எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் நான் வேற முட்டாள்தனமா ஒன்னு அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சேன். நல்ல வேலை கடவுள் காப்பாத்திட்டாரு. இல்லனா நானே உன்னை அந்த பேராசை பிடிச்ச கும்பலிட்ட தள்ளி விட்டுருப்பேன். அப்பா ப்ளீஸ், நானே அதெல்லாம் மறக்கணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு திரும்ப திரும்ப அதை சொல்லி ஞாபகப்படுத்தாதீங்க. இல்லம்மா, அவன் எவ்வளவு மோசமானவனா இருந்திருந்தா காயத்ரி வீட்டுல வச்சுட்டு உங்ககிட்ட மறைச்சிருப்பான். அப்பா ப்ளீஸ் பா, தயவு செஞ்சு என்ன தனியா விடுங்க. உங்களுக்கு புண்ணியமா போகும். சாரிம்மா, ஏற்கனவே நீ வேதனை இருக்கிறத புரிஞ்சுக்கிறாம நான் வேற உன்னை வேதனைப்படுத்திட்டு இருக்கிறேன். அப்பாவை மன்னிச்சிருமா. பாவம் ரேணுகா, இந்த ஷாக்கை எப்படி தாங்கிக்க போறாளோ தெரியல. நீ விஜய் வீட்ல இருக்கேன்னு நான் சொன்னப்ப கூட நான் தான் விஜய் பத்தி தப்பா பேசுறேன்னு சொல்லி என்னதான் திட்டினா. ஆனா விஜய் மேல அவளுக்கு துளி கூட சந்தேகம் வரவே இல்ல. அந்த அளவுக்கு அவனை நம்பிருக்கா. ஆமா சுப்பு, நான் சொன்னப்ப கூட என்கிட்டயும் அப்படிதான் சொன்னா. நீ நானும் ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம் சொல்லி பார்க்கலாம். நீ காலேஜ் படிக்கும் போது எவ்வளவு வாட்டி சொன்ன லவ் பண்ணாத பண்ணாதன்னு. உன் பேச்ச கேட்டாளா? இப்ப எல்லாம் அவ தலைவிதி, எல்லாம் அனுபவிச்சுதானே ஆகணும். சரி, நான் கிளம்புறேன், டைம் ஆச்சு. இல்லைன்னா எங்க அண்ணி அண்ணனை போட்டு உருட்டுன்னு உருட்டிடுவாங்க. நான் வரேன், பாத்துக்கோ. பாய். ஹே, ரேணுகா தான் ஃபோன் பண்றா. என்ன பண்றது? பேசி. சுபு, சொல்லு ரேணுகா. சுபு, நீ இன்னும் அங்கதான் இருக்கியா இல்ல கிளம்பிட்டியா? நான் காயத்ரி கிட்ட பேசணும். கொஞ்சம் அவகிட்ட போனை கொடு. ஹலோ
காயத்ரி ரேணுகா என்ன மன்னிச்சிரு காயத்ரி. விஜய் மேல இருந்த கண்மூடித்தனமான காதல்னால உன்னை நான் தப்பா நினைச்சு உன்னை ஒதுக்கி வச்சுட்டேன். நீ கஷ்டப்படும் போது கூட இருந்து ஆறுதல் சொல்லி உன் கண்ணீரை துடைக்கிறதுக்கு பதிலா நானும் உன்னை புரிஞ்சுக்காம மத்தவங்க மாதிரி உன் மனசை காயப்படுத்திட்டேன். பரவாயில்ல ரேணுகா, இப்பதான் என்ன புரிஞ்சுக்கிட்டியே, அது போதும். இல்லடி, நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் உன்னை நேர்ல பார்த்து சாரி கேட்டாதான் என் மனசுக்கு ஆறுதலா இருக்கும். நீ நம்ம வழக்கமா சந்திக்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு சுப்பு கூட வந்துரு, நானும் அங்க வந்துடுறேன். நம்ம மனசை விட்டு பேசலாம். என்னடி யோசிக்கிற? வரமாட்டியா? வரேன். தேங்க்ஸ் டி. போன சுப்பு கிட்ட கூட. ஆ இந்தா. சொல்லு ரேணுகா. சுப்பு, காயத்ரியை கூட்டிக்கிட்டு நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துரு. நான் நிறைய பேசணும். காயத்ரி கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஏய், நானும் வரணுமா? நான் அர்ஜென்ட்டா வீட்டுக்கு போகணுமே. நீங்க 2 பேரும் பேசிக்கலாம்ல. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நீ கூட இருந்தாதான் நான் காயத்ரி கிட்ட கேஷுவலா பேச முடியும். இல்லனா குற்ற உணர்ச்சியில செத்துருவேன். ஏய், லூஸ் மாதிரி பேசாத. சரி, நான் அவளை கூட்டிட்டு வரேன். சரியா? சரி, பை. பை. சரி, வா நம்ம போலாம். போலாமா? வா. சுப்பு அங்க இருக்கா? ரேணுகா, உட்காருங்க. உட்காரு. நான் கிளம்புறேன்ப்பா. ஏய் சுப்பு, என்னாச்சு உனக்கு? உட்காரு. பின்ன என்ன, நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். 2 பேரும் மூஞ்சி பாத்துட்டு இருக்கீங்க. 2 பேரும் பேசவும் மாட்டேங்கிறீங்க. நான் ஏன் இங்க வேஸ்டா உட்கார்ந்திருக்கணும்? நான் கிளம்புறேன்ப்பா. ஏய் சுப்பு ப்ளீஸ் உட்காரு. சரி, எனக்கு ஒரு மெது பக்கோடா வாங்கி கொடுங்க. நான் மெதுவா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். அப்புறம் நீங்க என்ன பேசணுமோ பேசுங்க. சாரி காயத்ரி, என்னால நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட. என்ன ரேணு நீ சாரி எல்லாம் கேட்டுக்கிட்டு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லைன்னு நீ ஈஸியா சொல்லிட்ட. ஆனா நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கன்னு சுப்பு சொன்னா. வாழ்க்கையில கஷ்டங்கிறது எல்லாருக்கும் வர்றதுதான். ஆனா உனக்கு வந்த கஷ்டம் என்னால, என்னோட லவ்வால. நீ கூட அப்பவே சொன்ன இந்த லவ் எல்லாம் வேண்டான்னு. நான் தான் கேக்கல. சாரி காயத்ரி. சும்மா இரு ரேணுகா. எதையுமே நம்ம வேணும்னு செய்யறது இல்ல, நம்மள அறியாம செய்யறதுதான். சில நேரத்துல நம்ம சரின்னு நினைக்கிறது தப்பா முடிஞ்சிருது. அந்த கஷ்டத்தை நம்ம ஏத்துக்கதான் வேணும். இல்ல காயத்ரி, படிக்க வந்த இடத்துல உனக்கு சம்பந்தமே இல்லாம எவ்வளவு பிரச்சனைங்க. பெத்த அப்பா வேலை நம்ம ஒதுக்கி வைக்கிறோங்கிறது
எவ்வளவு கொடுமையான விஷயம் தெரியுமா? அது ஒண்ணு எந்த தப்பும் பண்ணாம அனுபவிச்சிட்டு இருக்க. உன்னை குடும்பத்துக்குள்ளேயே சேர்க்காம எவ்வளவு சித்திரவதைப்படுத்திட்டு இருக்காங்க. நான் வேணா உங்க அப்பா கிட்ட பேசி பார்க்கட்டுமா? வேணா வேணா, அவர் நம்ப மாட்டாரு. இவள கூட்டு சேர்த்துக்கிட்டு வந்து நாடகம் ஆடுறியான்னு என்னையே திரும்ப கேட்பாரு. நடந்ததை புரிஞ்சுக்கிற நிலைமையில அவர் இல்ல ரேணுகா. அப்படி என்ன பிடிவாதம் பிடிக்கிறாரு இந்த வயசுல? என்ன சொன்னாலும் நம்பாத அளவுக்கு அவ்வளவு கல்லெஞ்சக்காரரா என்ன? ஆமா, அவர் மாறிட்டாரு. அதுக்கு நான் தான் காரணம். என் மேல வச்ச அன்புதான் காரணம். எனக்கு நடந்த பிரச்சனையினால எங்க அப்பாவுக்கு என் மேல இருந்த அளவு கடந்த பாசம், அளவு கடந்த வெறுப்பாயிடுச்சு. இது எப்பதான் மாறும்? காலம் பூரா நீ உன் குடும்பத்தை விட்டு விலகிதான் இருக்கணுமா? இல்ல ரேணுகா, இந்த நிலைமை கண்டிப்பா மாறும். ஒத்துமையா ஒரே ரூம்ல இருந்த நாம சூழ்நிலையால பிரிஞ்சிடலையா? அப்ப பிரிஞ்சோங்கிறதுக்காக இப்ப நம்ம வேதனைப்படுறோம். அதே மாதிரி எங்க அப்பாவும் ஒரு நாள் இந்த உண்மையை புரிஞ்சுப்பாரு. அது வரைக்கும் நம்ம பொறுமையா தான் இருந்தாகணும். காயத்ரி, நம்ம எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். திரும்ப அந்த நாட்கள் வராதான்னு ஏக்கமா இருக்கு. ஏக்கம் வரும். என்ன புதினா சட்னின்னு சொல்லி மருதனை சாப்பிட வச்சுங்க நீங்க 2 பேரும். இப்பெல்லாம் அப்படி பண்ண முடியாது. எப்படி இருந்தாலும் அது ரொம்ப ஜாலியா இருந்ததுல்ல? ஆமால. சரி, இனிமே நம்ம பிரியவே கூடாது. என்ன காயத்ரி? என்ன சுபு? இனிமே நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். வேற யாரும் வேண்டாம். நான் கூட அந்த விஜய சுத்தமா மறந்துட்டேன். ஏன் போய் சொல்ற? நான் போய் சொல்ல காயத்ரி, நான் சுத்தமா அவனை மறந்துட்டேன். இவ்ளோ நடந்த பிறகும் அந்த விஜய் கூட வாழறதுக்கு எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஆமா, பைத்தியம் பிடிச்சிருக்கு. உன் மேல அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. அவனும் வாழ்ந்தா உன் கூட தான் வாழ்வேன்னு உன் மேல பைத்தியமா இருக்கான். நீ மட்டும் எப்படி அவனை மறந்துட முடியும்? அவன் பைத்தியமா இருக்கிறது என் மேல இல்ல காயத்ரி, என் அப்பா கிட்ட இருக்கிற பணத்து மேல. உருப்படியா ஒரு வேலைக்கு போய் அவனையே அவனை காப்பாத்திக்க தெரியாதவ என்ன எப்படி காப்பாத்துவான் சொல்லு? உழைக்காம கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு என் மேல லவ்வா இருக்கிற மாதிரி நடிக்கிறான். விஜய் கிட்டயும் குறைகள் இருக்கு, இல்லன்னு சொல்லல. ஆனா அவன் உன் மேல வச்சிருக்கிற அன்பை மட்டும் பொய்ன்னு சொல்லாத. அத நான் ஏத்துக்க மாட்டேன். நீ பேசுறதுதான் எனக்கு புரியல. அந்த விஜய் என்னென்ன தப்பு பண்ணிருக்கான்னு உனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சிருந்தோம் நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற. அவன் பண்ண தப்பு எல்லாமே உனக்காக தான் ரேணுகா. சாமிய பாக்குறதுக்காக சில நேரத்துல ரோட்ல போகாம குறுக்கு வழியில போறோம்ல, போகும்போது கல்லும் முள்ளும் குத்தி காயமாகிறது இல்லையா? அதுக்காக சாமி கும்பிடாம வந்துடுறோமா? விஜய்க்கு நீ சாமி மாதிரி. உன்னை அடையறதுக்கு அவன் குறுக்கு வழியில வந்தான். அதுக்காக அவன் பக்திய குறை சொல்ல முடியுமா? அதனால நீ அவனை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். காயத்ரி, நீ என்ன சொன்னாலும் சரி, அதை ஏத்துக்க கூடிய மனநிலையில தான் நான் இருக்கேன். அது நான் உன் மேல வச்சிருக்கிற மரியாதை. ஆனா இந்த விஜய் விஷயத்துல நான் சொல்றதுதான் கரெக்ட். அவன் ஒரு ஃப்ராட். நான் ஃப்ராட் இல்ல. நீ எதுக்கு இங்க வந்த? உன்னை பார்த்து நம்ம கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். உனக்கும் எனக்கும் கல்யாணமா? என்ன வளர்ற? உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. முதல்ல இங்க இருந்து போனி. அப்படியெல்லாம் விட்டுட்டு போறது இல்ல நம்ம காதல். நான் உன்னை காதலிச்சது உண்மை, உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டது உண்மை. நீ என் கூட வாழ்ந்துதான் ஆகணும். இல்லனா என்ன பண்ணுவ? மிரட்டுறியா? ஃப்ராட். மிரட்டல ரேணுகா, உண்மையை சொல்றேன். நீ என்ன லவ் பண்றியா இல்லையா? இல்ல, என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவனா? ஐயோ, ரேணுகா ஆசிட் வச்சிருக்கா. லவ் பண்றேன்னு சொல்லி
தொலைச்சு இல்ல ஊத்தி தொலைச்சிருவான். விஜய் என்ன இது? கையில பாட்டில்லாம் வச்சுக்கிட்டு போங்க இங்க இருந்து. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். இல்ல காயத்ரி, நான் வெறுமனே பேசிட்டு போக வரல, முடிவு தெரிஞ்சுட்டு போக தான் வந்திருக்கேன். நீயே கேட்டு சொல்லு, ரேணுகா என்ன லவ் பண்றாளா இல்லையான்னு. என்ன மிரட்டுற? ஆசிட கட்டி லவ் பண்றியான்னு கேட்டா நான் லவ் பண்றேன்னு சொல்லணுமா? மரியாதை இங்க இருந்து போயிடு, இல்ல நான் போலீஸ கூப்பிடுவேன். காயத்ரி, முதல்ல இங்க இருந்து போ சொல்லி விட. விஜய் என்ன இது? அசிங்கமா ஆசிட வச்சுக்கிட்டு போங்க. இல்ல காயத்ரி, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. நான் ஆசிட ஊத்தி ரேணுகாவை அழிக்க வரல, இவ மேல ஒரு தூசி கூட பட விட மாட்டேன். இது விஷம். இத குடிச்சு நான் என்ன அழிச்சுக்க போறேன். அப்பா, நான் கூட ஆசிடோன்னு பயந்துட்டேன். ரேணுகா, நீ என்னை ஏத்துக்கல, நான் இத குடிச்சிருவேன். இத குடிச்சு 10வது நிமிஷத்துல நான் செத்துருவேன். சொல்லு, என்ன ஏத்துக்க போறியா இல்லையா? இந்த மாதிரி மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் கிடையாது. நீ என்னை ஏத்துக்கல, நான் எங்கேயே விஷம் குடிச்சு சாக போறேன். சாவு. நீ உயிரோட இருக்கிறத விட சாகிறதே மேலு. நான் உன்னை லவ் பண்ணல, போதுமா? நான் 3 எண்ணறதுக்குள்ள நீயே குடிச்சு செத்து போயிடு. 1. ரேணுகா ப்ளீஸ். விஜய் உயிரோட விளையாடாத. காயத்ரி, அவன் தான் முட்டாள்தனமா பேசுறானா? நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ற? அவன்லாம் சாக மாட்டான், நடிக்கிறான். 2. ரேணுகா வேணாம். 3. விஜய் என்ன இது? முட்டாள்தனம் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்ல காயத்ரி, ரேணுகா இல்லாத வாழ்க்கைய என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியாது. அவ இல்லனா நான் செத்துருவேன். ஆனா இத அவ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளே. ஏய் விஜய், திரும்ப திரும்ப என்ன முட்டாளாக்காத. உன் மேல எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல. நீ எது சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன், போதுமா? அப்படியா? வேற பாக்கெட்ல தேடுறானே, கத்தி கத்தி எடுக்க போறானா? கர்ச்சீஃப். இத வச்சு என்ன பண்ண போறான்? இத பாரு ரேணுகா, நீ இல்லனா நான் இல்ல, இது நிஜம். இப்ப நான் டிராபிக்ல இந்த கர்ச்சீஃபால கண்ணை கட்டிக்கிட்டு நடு ரோட்ல நடக்க போறேன். லாரிலயோ பஸ்லயோ அடிபட்டு சாகதான் போறேன். போடா போ, சீக்கிரமா சாவு. அந்த நல்ல காரியத்தை சீக்கிரம் செய். ரேணுகா சும்மா இரு. விஜய், நீங்க ஏதோ டென்ஷன்ல பேசுறீங்க. நீங்க வீட்டுக்கு போங்க. நான் ரேணுகாவை சமாதானப்படுத்துறேன். நீங்க வீட்டுக்கு போங்க. இல்ல காயத்ரி, நான் சாக போறது நிஜம். நான் ஏன் கர்ச்சீஃபால கண்ணை கட்டிக்கிட்டு நடு ரோட்டுக்கு போக போறேன்னா, வண்டி வர வேகத்தை பார்த்து நான் பயந்து பின்வாங்கிட கூடாதுல்ல. அதுக்காக தான் கண்ணை கட்டிட்டு போக போறேன். ரேணுகா, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ சீரியஸ்லி லவ் யூ. விஜய், விஜய், விஜய் இல்லைங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. விஜய், விஜய், விஜய் நில்லுங்க. விஜய், விஜய் நான் சொல்றத கேளுங்க. நில்லுங்க விஜய். விஜய் ஒரு நிமிஷம். விஜய், விஜய், விஜய் நில்லுங்க விஜய். விஜய், 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 விஜய். என்ன விஜய் இது? என்ன விஜய், என்ன பண்ற? ரேணுகா, நீ இல்லாம என்னால வாழ முடியாது ரேணுகா. அது எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. அதுக்காக செத்துட்டா எல்லாம் சரியாயிடுமா? அதானே, ஏதாவது ஆயிருந்தா உங்க வீட்டுக்கு யார் பதில் சொல்றது? சரி சரி, வாங்க போலாம். இல்ல, நான் வரல. ஐயோ, மறுபடியும் ஏதாவது பண்ணிக்க போறீங்களா? ரேணுகா, நீ என்ன லவ் பண்றது நிஜமா?